பாடினார் அன்னவரை நோக்கி என்னுடைய மகன் பிறந்தவர்களா எடுத்துக் கொண்டிருக்கிறேன். 56 பல வகையான தான தர்மங்களை வாரி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளைகளில் தாங்கள் வந்த காரணம் என்ன? சொல்லுங்க ஐயா. அரைச்சா நாடு சிறைக்க வேண்டும், நாட்டு மக்கள் வளர வேண்டும் என்பது நாராயண யாகம் சொல்கிறேன். அதற்கு சிறுவாக திரையில் பெற்று சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என்னுடைய மகன் பிறந்தவர்கள் கொண்டிருக்கிறேன். மகனுக்கெல்லாம் சொல்லாது மாறி மாறி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சம்பளத்தில் எவ்வளவு நிறைய வேண்டும்? கேளுங்கள் ஐயரே, அரைச்சந்திரா பத்த பாறையின் மீது மலையாள நடத்தி அதன் மேல் ஆங்கார புகழ் ஏறி அவன் செய்கிற வெள்ளிக்கு விட்டு மாணிக்க கல்வெட்டு கண்டினா போய் வந்து வேண்டி எதுவோ அவ்வையரம் பொன் வேண்டும் என்று கேட்டார். சுவாமி உன்னாரா இவ்வளவுதானா? அப்படியானால் அதோ பாருங்கள், வீரருக்கு விஜயலட்சுமி எனக்கு பல்லுங்கள் ஐயா. கேட்ட உன்னை நேரத்தை கொடுத்து விட்டாய். ஆனால் நான் வேள்விக்கு நான் வைக்கவில்லை. அதுவரை விரைவில் உங்களுக்கு இறக்க வேண்டும். வேள்விக்கு நான் வைத்த திரவத்தை பெற்ற செல்கிறேன் தெரிவித்தார். சுவாமி என்ன வார்த்தை சொல்கிறீர்கள்? நானும் 56 நேரத்திற்கு மேலே கச்சக்கர வத்தியாக ஒரு நாட்டிலே பஞ்சம் பத்தி என்று வந்துவிட்டால் தாங்களுடைய பொருள் என்று பாராமல் எடுத்து செல்ல நேரிடும் ஐயா. எனக்கு செல்லுங்கள் ஐயனே, ஐயனே. ஆனால் அதற்கு என்ன தெரிவித்தார்? அரைச்சந்திரா, அதற்கான உபய வார்க்கம் தெரிவிக்கிற சொல்லிவிட்டு அதற்கான உபய வார்க்கத்தை சொல்லி பிரவேசி அடைக்கல் பிடித்தார். ஒரு நாள் விடுபட அத்தனைகளும் என்னவென்று கேட்டேன். காற்றில் வாழ்கின்ற மிருக ஜாதி ஒரு நாட்டை அடிப்பதாக தெரிவித்தார்கள். என்ன மிருக ஜாதிகள் நாட்டிலே பெறுவதா? எதற்கே நம்பை ஒரு பன்றியின் வீர பாலத்தை தொடுக்கின்ற பொழுது விஸ்வாமித்திர மகா முனிவருக்கு அவையம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே,
இப்பொழுது கூட இந்த பாவிக்கு இப்படி ஒரு நிலைப்பாடு வந்து பாவி நான் கனவிலும் கூட கண்டதில்லையே, கனவில கூட எட்டவில்லையே. வேட்டையாடி கலைப்புற்றிருக்கிறது வேலைகளே, நாங்களும் நாகக்கண்ணி தெய்வக்கண்ணி என்ற 2 மாதங்கள் வந்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். அவர்களுக்கு வேண்டிய பொருள் ஒரு அத்தனையும் கொடுத்தேன். அதற்கு அந்த சந்தால் என்ன சொன்னாங்க தெரியுமா? மன்னர்மன்னா, நீங்கள் கொடுக்கின்ற 24 நாங்கள் வரவில்லை. உங்களுக்கு என்ன வேண்டும்? கேளுங்கள். என்ன தெரிவித்தார்கள் தெரியுமா? இந்த அரசனுடைய வாழ்வு எதற்காக இந்த குணவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது? சாரம் தவிர சில வாரங்களை தாயாகவும் தங்கையாகவும் பாவிக்கக்கூடிய என்னை பார்த்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? மன்னர் மன்னா, உங்கள் பட்டத்து தேவையார் சந்திரமதியை போல எங்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். பாவம் பெண்புத்தி பின்புத்தி என்று சொன்னார்களே, உங்களை மன்னித்து விட்டேன், மரியாதையாக செல்லென்று விடுங்கள் என்று தெரிவித்தேன். கேட்கவில்லையே, கேட்கவில்லையே. மன்னா, எங்களை திருமணம் செய்து கொள்ள மறுத்து விட்டால் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய பொருள் மாலையை கொடுங்கள் என்றார்கள். மறுத்தேன். மூச்சக்கர முடிவு என்று இறுதியாக ஒவ்வொரு மாலை வளர்த்ததாக அவர்களை திருமணம் செய்து கொண்டதாக என்ன செய்தார் தெரியுமா? 56 தேசத்திற்கு ஏக சக்கரவர்த்தியாக வாழ்ந்து மணியோடு நினைக்கிறவன் இந்த மாபெரும் சந்தனை அவருடைய பாவத்தால் கோபத்தால்
தாங்களுடைய பாதத்தால் என்னுடைய சிறந்த உணர்ச்சியை பற்றி நான் கவலைப்படையா. ஆனால் தீவரு கோபத்தானே என் சீரந்தானே தாங்கள் பாதம் உன்னிடுமோ இந்த பழிக்கு நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் பாதத்தால் மாணிக்க மகரத்தினை பட்டு உங்கள் காலில் ரத்தம் சொட்டுகிறது ஐயா. இந்த பாவத்தை எப்படி ஐயா போக போகிறேன்? இந்த பாவத்தால் இந்த சட்டாளை போக போகிறேன். இதற்காக உரைத்தீர்கள். என் மணிமகனுக்கு உரைத்த காரணம் என்ன என்று தெரிவித்தார். ஹரிச்சந்திரா, நான் அனுப்பிய பெண்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். சுவாமி, தங்களுடைய ராமால் இப்படிப்பட்ட வார்த்தை தெரிவிக்கலாமா? ஐயா, நான் எப்படிப்பட்டவன்? தன் தாரம் தவிர தாரங்கள் தாயாரும் தங்கையாரும் பாவிக்க கூடியவன் சொன்னாலும் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? ஐயனே, ஐயா, கண்ணல் வேண்டில் நீகுவேன். நான் காக்கின்றேன் இந்த மண்ணை வேண்டிலும் நான் காக்கின்றேன் மண்ணை வேண்டியே தீர்ந்திருக்க மாதவன் வேண்டினேன் ஐயா 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 சாரி, எல்லாரும் உடம்பிற்கு சிறந்தையை பெறலாம் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சிறகு என்னுடைய கண்கள் அவைகளை வேண்டுமானம் உங்களுக்கு தவறாக கொடுப்பேன். கண்ணிமை காப்பது ஒரு காத்து வருகின்றது 56 அதை வேண்டுமானால் சாதமாக தருகிறேன். ஆனால் அந்த ஈன மாணவர்களை உரையாட வணக்க மாட்டேனே வருவித்தேன். ஹரிச்சந்திரா, உண்மையாகவா சத்தியமாகவா? சுவாமி, ஹரிச்சந்திரன் என்றும் சொன்ன சொல் தாராளவன். நான் சொன்னது சொல்லலாம். என்னுடைய நாட்டாக 56 நேரத்தை நாளுக்கு வேண்டுமானால் தான் செய்வேன். ஆனால் அவர்களை பொதுகாலம் நடக்க மாட்டேன் என்று சொல்ல மாத்திரத்திலே ஹரிச்சந்திரா அப்படியானால் உனது நாடக 56 நேரத்தை எனக்கே சொன்ன வார்த்தையை உண்மை என கருதி விட்டீர்கள். அப்படியானால் எனது நாடக 56 நேரத்தையும் தாங்களுக்கே தலைவாட்டு கொடுத்து என்று சொல்லி 55 பேருக்குள்ள Oh,
மொத்தத்தையும் தங்களுக்கே தலைவர்த்து கொடுத்து விட்டேன். புறப்படுகிறேன் என சொல்லி எங்கேடா சொல்கிறாய்? நகரம் 56 தேவத்தையும் தலைவர்த்து கொடுத்து விட்டால் போதுமா? ஆண்டவனால் யாகத்திற்காக 48 நிலைப்படுத்தினவா